ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதம் கூடவே உருளைக்கிழங்கு வறுவலும் தான். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு சீரக சம்பா அரிசி சேர்த்து 1/3 கப்பு துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து இதை ஒரு பவுலில் அளந்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் சேர்த்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை முழுசும் கரைச்சி எடுக்கக்கூடாது, பாதி அளவு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸில் இருக்கட்டும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு சாம்பார் சாதம் தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து, நான் நீட்டு காஞ்ச மிளகாய் எடுக்கிறதால 6 மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்தால் அளவை குறைச்சிக்கோங்க. 7 பல் பூண்டு மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் மெலிசாக 3/4 கப்பு கட் பண்ண சேர்த்தாச்சு. 7 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு 2 நடுத்தரமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ 2 நடுத்தரமான தக்காளியை அரைச்சி எடுத்து சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துக்கலாம். நம்ம மிளகாய் கிள்ளி சாம்பாராக பண்ணும்போது அதில் பருப்பு அளவு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக சேர்ப்போம். அதில் புளி அளவும் நம்ம அதிகமாக சேர்த்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சாதமாக டைரெக்டாக தாளித்து எடுக்கும்போது புளி அளவு குறைச்சி தான் சேர்க்கணும். இப்போ இந்த பவுலில் தான் நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்தோம். அதில் 1க்கு 4ன்னு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நீங்கள் இந்த இடத்துல உப்பு பத்தலைனாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது குறைச்சலாக தான் இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு கொதி வர வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை தண்ணியை வடித்து எடுத்து சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் ஒரு லேசாக ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம 3 விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த சாதம் எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவை குறைச்சோ இல்லாட்டி அதிகப்படுத்தியோ சேர்த்துக்கோங்க. இது நம்ம 4 கப்பு சேர்த்துருக்கிறதால நல்ல சாம்பார் சாதம் தலை தான் இருக்கும். தவிர நம்ம பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் ஆறினாலும் அந்த தலைப்பு குறையாது. இது பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்து விட்டாக்கா நம்மளோட மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதம் செம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தலைன்னு இது சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாவே தான் இருக்கும், இருந்தாலும் சூடாக சாப்பிட்டாக்கா சூப்பர் தான். இதை பாருங்கள், எவ்வளோ தலைன்னு இருக்குது. நம்ம 4 கப்பு தண்ணியை சேர்த்தோம். நீங்கள் வெறும் துவரம்பருப்பு மட்டும் சேர்த்து பண்ணிங்கனாக்கா அது அந்தளவுக்கு தலைப்பு வராது. அதனால் பாசிப்பருப்பு சேர்த்தே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவலை பண்ணிவிடுவோம். நான் 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்பவும் மெலிசாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப திக்காக போயிட்டாக்கா அது வேகிறதுக்கு கஷ்டம், மெலிசாக போயிட்டால் உடஞ்சி போயிடும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அப்படியே பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 5 பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து சேர்த்து வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கிட்டு 1/4 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதை அப்படியே சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கலாம்.
இந்த அளவுக்கு கலந்து விட்டது போதும். இப்போ இதில் நம்ம மசாலா தூளை சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு 2 மிளகாத்தூளை சேர்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம ஒரு கலருக்காக தான் இந்த தனி மிளகாத்தூளை சேர்க்குறோம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க போகிறதில்ல. மூடி போட்டு அப்படியே தான் வேக வைக்க போகிறோம். நடுவே கலந்து விட்டுக்கணும். அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானது. நான் நடுவே கலந்து விட்டு தான் இது லாஸ்ட்டாக வெந்த பிறகு ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், அப்படியே முழுசாக நம்ம எப்படி கட் பண்ணி சேர்த்தோமோ அதே மாதிரி தான் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதம், இந்த காய்கறியெல்லாம் சேர்த்த சாம்பார் சாதத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குட்டி பசங்க எந்த மாதிரி உருளைக்கிழங்கு செய்து தந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரமும் அந்தளவுக்கு கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம சாம்பார் சாதம் நல்ல தளன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த 1 பாட் மீல் மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லேயே இருக்கும். நல்ல தளன்னு குழைவாக இருக்கிற இந்த சாம்பார் சாதம் வாயில் போட்டாக்கா வெண்ணெய் மாதிரி வழுக்கிட்டு போகும். பசங்க இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்டான இந்த லஞ்ச் காம்போ மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.